வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு சாபத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ரெமெடியும் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஹெல்த்தோ வெல்த்தோ இல்லை ரிலேஷன்ஷிப்ஸோ ஏதோ ஒன்று சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. யாருமே இன்றைக்கி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு 1% கூட கிடையாது, 0.1% கூட கிடையாது. எல்லாமே கொடுத்துருந்தாலும் எதையோ ஒரு இடத்துல ஒரு குறை இருக்க தான் செய்யுது. அதுக்கு என்னென்னா, நம்ம ப்ரெசண்ட்டில் வாழணும். இன்றைக்கி என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையை தொடங்கணும், முடிக்கணும். எல்லாமே இன்றைக்கி பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையை வாழணும். ஆனால் அப்படி நம்மளால் இருக்க முடியறதில்ல. இதுக்கு என்னென்னா, பெண் சாபம் தான் காரணம்னு சொல்கிறாரு சித்தகுரு. பெண் சாபம்னா, போன ஜென்மத்தில் யாரோ பெண்களை நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கோம், குறை பண்ணியிருக்கோம், ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலாக பெண் சாபம் அப்படின்றது என்ன சொல்கிறாருன்னா, தாயின் வயத்தில் நம்ம 10 மாதம் இருக்கோம், 9 மாதம் 9 நாள் இருக்கோம். இருந்துட்டு நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறமா பெரியவங்களாகி தாயை நம்ம மதிக்காமல் விட்டுறோம். இப்போ கல்யாணங்கள் நடந்து வேறு ஊருக்கு போயிடுறது, அப்புறம் இல்லைன்னா மனைவியோட போயிடுறது, பெண்ணாக இருந்தால் ஹஸ்பண்டோட போயிடுறது, அவங்க பிறக்கிற குழந்தைகளை அவங்க பார்க்குறது. இந்த மாதிரி அந்த தாயின்றவங்க ஒரு கரெக்டாக வீட்டில் இல்லாமல் அவங்க தாய் குழந்தை பெற்றதுக்கப்புறம் அந்த குழந்தைன்றது புருஷனோட போயிடுறதோ இல்லைன்னா படிக்கிறதுக்காக வேறு ஊருக்கு போயிடுறதோ தாயை உதாசீனப்படுத்தி விட்டுறது. வேணும்னு உதாசீனப்படுத்த மாட்டாங்க, யாரும் தெரியாமல் அந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படி அமைஞ்சு உதாசீனப்படுத்திடுறாங்க. இப்போது இது என்ன சொல்கிறாரு சித்தகுருன்னா, அப்பாவுக்கு ஆண் சாபம் விட மாட்டாராம். சாபம் விட மாட்டார், தாயும் சாபம் விட மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு தாய் சாபம் விட மாட்டாங்க. ஆனால் அவங்க மனசில் ஒரு ஏக்கம் இருக்குமா, ஐயோ என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குமா. அந்த ஏக்கம் தான் சாபமாக மாறிடுமா. அது பெண் சாபமாக மாறிடுமா. பெண் சாபமாக மாறிட்டு நம்மளுக்கு எந்த வேலைகளும் நடக்காமல் எதுலேயோ ஒரு விஷயத்துலங்களில் பிளாக் நடந்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் தாய் மனசார ஏதாவது சாபம் விடுவாங்களான்னா கிடையாது. நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அவங்க உள் மனசுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேதனை கஷ்டம் அப்படின்றது அது சாபமாக வெளிப்படுமா. அப்போது அது சாபமாக வெளிப்படும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஹெல்த்தில் வெல்த்தில் ரிலேஷன்ஷிப்பில் எதுலேயோ ஒரு பிளாக்ஸ், இல்லை குழந்தைகளோட இதில் பிளாக்ஸ் வரும். ஏன்னா ஆண் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்களாம். ஆண் ஓகே கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்கள பெற்றோம், ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம் இல்லைல்ல, குழந்தை சுமக்கிற கஷ்டம் எதுவும் இல்லைல்ல. இவங்க தான் உயிருக்கு உயிராக சுமந்து பெக்கிறதுனால குழந்தைய ஒரு பெண்ணுக்கு தான் அந்த ஒரு மன வலி தெரியுமா. எப்போவுமே அப்பா என்ன பண்ணுவாங்க, சரி போட்டோம், அதை கண்டுக்கவே மாட்டாங்க. போட்டோன்னு சொல்கிறது கூட இல்லை, கண்டுக்கவே மாட்டாங்க. அது ஏதோ ஒரு வேலை, அவன் ஏதோ வேலைக்கு போயிட்டான்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் பெண் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் அவன் ஏதோ வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இல்லைன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க மனசுக்குள்ளே அந்த வலின்றது இருக்குமா. நம்மளை பார்த்துக்கலையே நம்ம பசங்க அப்படின்றது அது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிஞ்சிடுமா அவங்களுக்கு. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 18 வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி யார் எல்லாருமே, யாருன்னு கிடையாது, எல்லாருமே போய் 18 வாரம் வெள்ளிக்கிழமையில் ஒரு அபோவ் 60 வயது மூதாட்டிக்கு அவங்க ஹஸ்பண்ட் இருக்கணும். அவங்களுக்கு அந்த மாதிரி பெண்களுக்கு போயிட்டு தேடி பிடிச்சி 18 வாரம் 18 பேருக்கு, ஒரே ஆளுக்கு கிடையாது, போய் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்கள மனசு குளிர்வித்து அவங்க காலில் விழும்போது கால் தொடக்கூடாது. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். இப்போ நம்மளுக்கே 60 வயசு ஆனாலும் நம்ம போய் 60 வயசுக்கு மேலே உள்ள ஆட்கிட்ட இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்.
18 வெள்ளிக்கிழமைகள் செய்யும்போது நமக்குள்ள பிளாக்ஸ் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறார் சித்தகுரு. சித்தகுரு சொல்கிறதுன்னா எல்லாருக்குமே உலகத்தில் எல்லாமே தாயின் வயிற்றில் தான் வந்திருக்கும். அந்த தாயின் வயிற்று சப்கான்ஷியஸில் வலி இருக்க தான் செய்யுமா, என்ன சொன்னாலும் வலி இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி 18 வாரங்கள் செய்யும்போது அந்த சாபங்கள் நீங்கி அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிளாக்ஸ் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.